ब्रह्माणं विददाति पूर्वं यो वै वेदाहुं च बृहणोति तस्मै तं देवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदायकर्तृभ्यो वंश ऋषिभ्यो महत्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानगणः प्रत्यकर्तो ब्रह्मैवाहमस्मि। ओं ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनशत्रुषं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमजलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुरेव परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। முதல் ஸ்லோகம் படிக்கலாம். ஸ்ரீஹரிம் பரமானந்தம் உபதேஷ்டாரமீஸ்வரம் வியாபகம் சர்வலோகானாம் காரணம் தம் நமாம்யகம். ஸ்ரீஹரிம் பரமானந்தம் உபதேஷ்டாரமீஸ்வரம் வியாபகம் சர்வலோகானாம் காரணம் தம் நமாம்யகம். அபரோக்ஷ அனுபூதி. ஆதிசங்கர பகவத்பாதர் அருளிய இந்த அபரோக்ஷ அனுபூதி என்ற நூலுக்கு விளக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே ஒரு கிளாஸ் முடிச்சிருக்கேன். அதில் முகவரியாக சில கருத்துக்கள் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இது சொல்லலாம்னு முடிவு பண்ணியிருக்கு. ஏற்கனவே ஒரு வகுப்பில் இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்த்துருக்கோம். முதல் ஸ்லோகத்தை ஆரம்பிச்சிருக்கேன். முகவரியாக என்ன பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா, முதல்ல அனுபந்த சதுஷ்டயம் பார்த்தோம். எந்த நூலை எடுத்துக்கிட்டாலும் அனுபந்த சதுஷ்டயம் பார்க்குற பழக்கம் ஒன்று உண்டு. இந்த நூல்லே வருது, இந்த நூல்லே ஸ்லோகத்துக்குள்ளே வருது அனுபந்த சதுஷ்டயம் என்னன்னு சொல்லி. இருந்தாலும் முகவுரையில் பொதுவாக சில கருத்துக்கள் பார்த்தோம். விஷயம் என்ன, பலன் என்ன, அதிகாரி யார், சம்பந்தம் என்ன, இது அனுபந்த சதுஷ்டயம் எல்லாருக்கும் தெரியும். வேதாந்தம் படித்தவங்களுக்கு ரொம்ப விளக்க வேண்டியதில்லை. எதுவாக இருந்தாலும் டிவி பார்க்குறா இருந்தால் கூட அந்த டிவியில் என்ன சேனலில் என்ன விஷயம்னு பார்த்து அந்த டிவி ஓப்பன் பண்ணுவோம். சுட்டி டிவியை நம்ம ஓப்பன் பண்ணுவோமா? ஏன்னா அது குழந்தைகளுக்கான விஷயம், நம்மளுக்கான விஷயம் இல்லை. கொஞ்சம் வயசானவங்கன்னா பழைய விட எந்த சேனலில் போடான்னு ஓப்பன் பண்ணுவோம். அப்படி தான் ஓப்பன் பண்ணுவோம். விஷயம் என்னங்கிறது தெரியாமல் ஒரு புக்கு படித்தா கூட இது ஆன்மீக புஸ்தகமா, நாவல் புஸ்தகமா, துப்பறியும் புஸ்தகமா, இல்லை சினிமா கதையாக பார்த்தேன் போவோம். அது மாதிரி இங்கே என்ன விஷயம்னு சொல்லி பார்க்கும்பொழுது அன்றைக்கெல்லாம் விரிவாக பார்த்தோம். விஷயம் இருக்கிறதுலையே பெரிய விஷயம், இந்த பிரபஞ்சம் அனைத்திற்கும் பெரிய விஷயம் யாருன்னா நான் தான். கடவுள்னு சொல்கிறது இல்லை, ஏன்னா அது நம்ம சொரூபம் தானே. பிரம்மன், ஆத்மா, நான், அகம், அதுதான் இருக்கிறதுலே பெரிய விஷயம். நம்ம எனக்குள்ளே இருந்துக்கிட்டு சின்னாளாக இருந்துக்கிட்டு அதை எப்படி பெரிய விஷயமா இருக்கு உண்மையிலே அதாத்தி இருக்கு. ஏன்னா ஏன் பெரிய விஷயம்னா பக்கத்தில் இருந்துக்கிட்டு தெரியலையே, கூட இருந்துக்கிட்டு நான் யாருன்னு தெரியலையே, அதனால் பெரிய விஷயமா இருக்குது. பலன் என்ன, அதை அறிஞ்சா அமைதி, ஆனந்தம், மனசில் ஒரு நிறைவு ஏற்படும். இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயத்தினாலும் கிடைக்காத ஒரு நிறைவு இந்த ஞானத்தினால் கிடைக்கும். ஒரு ஆனந்தம், நிறைவு கிடைக்கும். ஜீவன் முக்தி, இந்த உலகத்தில் வாழும் பொழுதே ஒரு பெரிய அமைதியும் ஆனந்தமும் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம முயற்சி பண்ணுறோம். எறும்புலேருந்து தேவர்கள் வரைக்கும் எதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னா துக்கம் இல்லாமல் இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இந்த உலக வாழ்க்கை அதானே, அதுக்காக தானே. என்ன ஒரு சம்பந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், எதுக்கு? அதில் சந்தோஷம் கிடைக்கும்னு. படிக்கிறோம், சந்தோஷம் கிடைக்கும்னு தான். ஆனால் நிறைவாக இருக்கிறது இல்லை. ஆனால் அப்படி நிறைவான ஒரு சந்தோஷமான ஒரு அமைதியையும் ஆனந்தத்தையும் தரக்கூடிய ஒரு தத்துவம் என்னை பற்றிய அறிவு. அதுதான் ஆத்மா, அதுதான் பிரம்மன், அதுதான் சர்வம் அனைத்தும். அதை அறிந்து கொண்டால் நாம் அமைதியாகவும் இருக்கலாம், ஆனந்தமாகவும் இருக்கலாம். இது பலன். சரி, இருக்கிற வரைக்கும் இறந்த பிறகு அடுத்து துக்கம் இல்லை, பிறக்க மாட்டோம். அது விதேகமுக்தி. இது ரெண்டு பலன் கிடைக்கும். உள்ளேயும் பார்க்க போகிறோம். இது சுருக்கமாக சொல்லிவிட்டு சுலோகத்தில் அவர் சொல்கிறார். பிறகு அதிகாரி யாருன்னா நம்ம பொதுவாக வேதாந்தத்தில் பார்க்குறது சாதன சதுஷ்டய சம்பன்னகன் பார்ப்போம்.
உள்ளேயும் சொல்கிறார் அவர், ஸ்லோகத்திலே வருது. இங்கே பொதுவாக நம்ம முகவரியில் பார்த்தோம்னா யாருக்கு உள்ள தூய்மையும் உள்ள ஒருமுகப்பாடும் இருக்கோ அதுதான் தகுதி. மன தூய்மைன்னா என்ன? விருப்பு வெறுப்பு அற்ற மனநிலை தான் மன தூய்மைன்னா. நம்ம என்னமோ நினச்சிக்கிட்டு இருக்கோம். யாருக்கு விருப்பு வெறுப்பு குறைஞ்சிருக்கோ முழுசாக போகாது, ஞானம் வந்தாத்தையும் போகும், ஞான நிஷ்டை அடைஞ்சாத்தையும் போகும். எங்கேயாவது ஒட்டிக்கிட்டு இருக்கும் அந்த விருப்பு வெறுப்பெல்லாம். அது இல்லாத ஆளே கிடையாது. சாமியாருக்கு நிறையா இருக்கு. என்ன அதனால் எல்லாம் போய் சங்கடப்பட வேணாம், எல்லாருக்கும் இருக்குது. அது குறைஞ்சிருந்தாலே போதும், இந்த உள்ள நுழைஞ்சிருவோம். அது கம்மியாக இருந்தாலும் இந்த வேதாந்த ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே புரிய ஆரம்பிச்சிடும். புரிஞ்ச மனசுக்குள்ளே பதிய பிறகு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு விருப்பு வெறுப்பு போக ஆரம்பிக்கும். விருப்பு வெறுப்பு குறைஞ்சிருச்சுனாலே எல்லா விஷயத்தையும் விடுபட ஆரம்பிச்சிருவோம். அதனால இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன், வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தா இருக்குன்ட்டார் அவர். கடவுளுடைய லட்சணத்திலே சொல்றார், வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் எடும்ப இல, எப்பொழுதும் துன்பம் கிடையாதுட்டார். ஏன்னா அவர் அப்படி இருக்கார், நாமளும் அப்படி இருந்தால் அவர் அடைஞ்சிருவோம். அது மன தூய்மை. அது மட்டும் இல்லை, மன தூய்மை மட்டும் இருந்தால் வேதாந்த தகுதி இல்லை. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட், மன ஒருமுகப்பாடும் வேண்டும். மந்திரவாதிகளுக்கு மன ஒருமுகப்பாடு இருக்கும், ஆனால் மன தூய்மை இருக்காது. சில பேர் வெள்ளந்தியாக இருப்பாங்க, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட் இருக்காது. அன்னைக்கு பார்த்தோம், ஒரு போர்டில் எழுதணும்னா அசையாமையும் இருக்கணும், சுத்தமாகவும் இருக்கணும். ஒரு பாத்திரத்தில் ஒரு தொட்டியில் கீழே இருக்க பொருள் தெரியணும்னா தண்ணி சுத்தமாகவும் இருக்கணும், அசையாமல் இருக்கணும். அப்படி இருக்கிறது தகுதின்னு பார்த்தோம். சம்பந்தம், இந்த வேதாந்த விஷயத்துக்கு சம்பந்தம்னா நல்ல குருவை அடைஞ்சு ஆத்ம விசாரம் பெய்வது அந்த சம்பந்தம். ஒரு ஹோமம் யாகம் பண்ணணும்னு சொன்னால் புத்திரகாமேஷ்டியாக புத்திர வேணும் விஷயம். அதுக்கு யார் தகுதின்னா புத்திரம் இல்லாதவன் தகுதி ஹோமம் பண்ணுறதுக்கு. சம்பந்தம் பலன் என்ன? புத்திரம் கிடைக்கும். சம்பந்தம் என்ன? அந்த ஹோமம் எப்படி சேருன்னு பார்த்து தெரிஞ்சு அந்த ஹோமத்தை செய்யணும். இங்கே சம்பந்தம் என்ன? இந்த நான் என்ற அறிவை பெறுவதற்கு அதை அறிந்த குருவிடம் சென்று அமர்ந்து கேட்டு புரிஞ்சுக்கிறது சம்பந்தம். இதை பார்த்துட்டோம். பிறகு இந்த நூலை பற்றி பார்த்தோம். அதாவது இந்த நூல் எப்படிப்பட்ட நூல்? அபரோக்ஷ அனுபூதிங்கிறது. பொதுவாக நம்ம இதில் பிரஸ்தான திரயம்னு சொல்லி இதெல்லாம் சொன்னதை திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். பிரஸ்தான திரயம்னு 3 இருக்குது. உபனிஷத்துக்கள், கீதை, பிரம்மசூத்திரம் இருக்குது. இந்த பிரஸ்தான திரயத்தினுடைய கருத்துக்களை மாறாமல், அதுவும் உபனிஷத் கருத்துக்களை மாறாமல் என்ன பண்ணுறோம்னு சொன்னால், அதை எடுத்து ஒருத்தர் சொன்னால் எழுதுறதுக்கு பேர் பிரகரண கிரந்தங்கள். அப்படி சங்கரர் நிறைய எழுதியிருக்கிறார், ஒரு பேரில் நிறையா வந்திருக்கு. இந்த பிரகரணந்த கிரந்தங்களில் தத்துவபோதம், விவேக சூடாமணி, இப்படி நிறைய இருக்குது. ஆதிசங்கரர் எழுதின பிரகரணந்த கிரந்தம் தான் இந்த அபரோக்ஷ அனுபூதி. இந்த பிரகரண கிரந்தங்கள் 3 வகை. ஒன்று இந்த வேதாந்தத்தினுடைய சாரத்தை சுருக்கமாக சொல்லிடும். இனியொன்று ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து ஹைலைட் பண்ணும். இனியொன்று எப்படின்னீங்கன்னா சாரத்தையும் சொல்லி ஒரு ஹைலைட் பண்ணுவாங்க. இது 3வது வகை. இந்த அபரோக்ஷ அனுபூதியில் வேதாந்தத்தினுடைய சாரம் ஃபுல்லாக வருது. உபனிஷத்தின் சாரத்தையும் சொல்லி நிதித்தியாசனத்தை ஹைலைட் பண்ணுறார் இங்கே. இதில் இந்த அபரோக்ஷ அனுபூதிங்கிற நூலில் இது சங்கரரே எழுதுனது. நிறையா நூல் சங்கரர் பேரில் இருக்குன்னு சொல்லுவாங்க. நிறையா நூல் சங்கரருடைய பேரில் இருக்குது. ஆனால் இப்போ தத்துவபோதம் இருக்குது, விவேக சூடாமணி இருக்குது. இதெல்லாம் கூட சங்கரர் எழுதினார்னு ஒரு கோணத்தில் சொல்கிறாங்க. இல்லை, அவர் எழுதலை, அவர் எழுதிட்டு அவர் பேரை போட்டிருக்காங்கன்ட்டு. ஆனால் அபரோக்ஷ அனுபூதிங்கிற நூல் அவரே எழுதினதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா இதுக்கு வியாக்கியானம் எழுதினவர் யாருன்னா வித்யாரண்ய மகாசுவாமிகள். அவர் பஞ்சதசிங்கிற பெரிய நூல் எழுதியிருக்காரு. அவர் இந்த நூலுக்கு விளக்கம் எழுதும்போது சங்கரர் தான் எழுதினார் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்கிறார். பிறகு இந்த நூலில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம். முதல்ல பிரார்த்தனை ஸ்லோகம் வருது. பிறகு அனுபந்த சதுஷ்டயம், சாதன சதுஷ்டயம் எல்லாம் இந்த நூலில் வருது சொல்கிறாங்க. வேதாந்த விசாரத்தை சுருக்கமாக பண்ணுறாரு. ஆத்ம விசாரம் முக்கியமாக வருது. பிறகு இந்த உலகமும் உடலும் மித்தியாங்கிற கருத்து வருது. பிறகு இதில் ஒரு பெரிய ஹைலைட் என்னன்னு சொன்னீங்கன்னா, ஞானிக்கு பிராரப்த கர்மமும் இல்லை. எல்லாரும் சொல்லுவாங்க சஞ்சீத கர்மம் அழிஞ்சு போயிடும், ஆகாமி அழிஞ்சு போயிடும்.
இந்த உலகத்தில் பிறந்து இந்த உடல் போகிற வரைக்கும் அனுபவிச்சு தான் ஆகணும். அனுபவிப்பான் விஷயங்களை, ஆனால் அதை உள்ள தாக்காது. அந்த பிராரப்த கர்மம் செயலிழந்து போய்விடும். அதை ஹைலைட் பண்ணுவார். ஞானிக்கு பிராரப்த கர்மமும் இல்லைங்கிறது இந்த அபரோக்ஷ அனுபவியில் சிறப்பாக வருது. பிறகு நிதித்தியாசனத்தை பற்றி ரொம்ப அழகாக விளக்கி ஒரு முடிவரை செய்வார் இந்த நூல். இதன் நூலில் இருக்கிறது. அதாவது அனுபந்த சதுஷ்டயம், சாதன சதுஷ்டயம், வேதாந்த விசாரம், ஆத்ம விசாரம், இந்த உலகமும் உடலும் மித்யா என்ற விசாரம், ஞானிக்கு பிராரப்த கர்மமும் இல்லை என்ற விசாரம், நிதித்தியாசனம், முடிவுரை. இதே இந்த நூலோட டோட்டலாக வரக்கூடிய ஒரு விஷயம். பிறகு அபரோக்ஷம்னா என்ன, அனுபூதினா என்ன, அது அன்னைக்கு சொன்னேன். இது ஒரு முக்கியமான கருத்து. ஏன்னா அந்த பரோட்சம் பிரத்யக்ஷங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அபரோக்ஷங்கிறதையும் பிரத்யக்ஷம் சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்போம். நம்ம வித்தியாசம் இருக்குது. பிரத்யக்ஷம்னு என்ன, நான் எதையெல்லாம் இந்திரியங்களால் அறிகிறேனோ அதெல்லாம் பிரத்யக்ஷம். கண்ணில் பார்க்கறது, காதில் 5 இந்திரியங்கள் வழியாக எதையெல்லாம் அறிகின்றேனோ அதெல்லாம் பிரத்யக்ஷம். ரூம்லேருந்து வந்தாச்சு, ரூம் இப்போ பிரத்யக்ஷமா இல்லை, அது பரோட்சம். வந்தாச்சுன்னா பரோட்சம் தான். இங்கே இல்லை, நம்ம கண்ணுக்கு தெரியலை, ஆனால் அதை பற்றி அறிவு இருக்கும் நம்மளுக்கு. சொர்க்கலோகம் பரோட்சம், ஆனால் அதை பற்றி அறிவு நான் போய் பார்க்கல, படித்து தெரிஞ்சிருக்கோம். அது பரோட்ச ஞானம். இது பிரத்யக்ஷ ஞானம். நம்ம ரூமுக்கு போயாச்சுன்னா அது பிரத்யக்ஷ ஞானம். சரி, இந்த பரோட்சம் இது பிரத்யக்ஷம் சரி. அபரோக்ஷம்னா என்னென்ன, அபரோக்ஷம், பரோட்சம் அற்றது. பரோட்சம் என்னது, சேர்த்தாச்சுன்னா ஆப்போசிட் தானே. இந்திரியங்களுக்கு விஷயம் அல்லாதது. இந்திரியங்களுக்கு விஷயம் இல்லை. பரோட்சம்னு அது வெளியே இல்லை, தூரமாக இல்லைன்னு அர்த்தம், எங்கேயோ இல்லைன்னு அர்த்தம். அப்போ இங்கே இருக்கான்னா இங்கேயும் இல்லை. பிரத்யக்ஷமும் அல்லது, பரோட்சம் அல்ல, பிரத்யக்ஷமும் அல்ல. அது அபரோக்ஷம்னா நானாக இருப்பது. இந்திரியங்களால் அறிய முடியாது, ஆனால் தூரத்துலையும் இல்லை. இந்திரியங்களை அறியம்னா எங்கேயோ இருக்குன்னு சொல்லுவான். எங்கே பரோட்சம் அல்ல, பரோட்சம். அது யாருன்னா நான் தான். அன்றைக்கு சொன்னேன், நான் இருக்கின்றேன் என்பதை தெரிந்து கொள்ள ஒரு இந்திரியமும் தேவையில்லை. நீங்கள் நல்ல இருட்டு அறையில் உட்காந்துருக்கீங்க, அவர் இருக்காருன்னு பார்க்கணும்னா கண்ணு வேணும், சத்தம் போட்டு தெரிஞ்சுக்கிறணும். இந்த பொருள் இருக்குன்னா தெரிஞ்சுக்கிறணும், லைட்டு வேணும், எல்லாம் வேணும், என் கண்ணு வேணும், காது வேணும், இல்லை தொட்டு பார்க்கலாம். நான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறேன், என்னை தொட்டு பார்க்கணுமா, இல்லை கண்ணை முழிச்சு பார்க்கணுமா, இல்லை சத்தம் போட்டு பார்க்கணுமா, எதுவுமே தேவையில்லை. நான் இருக்கேங்கிறது. ஆனால் பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கு, அதை தெரியலை நம்மளுக்கு. அதை தெரிஞ்சுக்கிறது தான் இந்த அபரோக்ஷம். அப்படிப்பட்டது. அது என்னன்னு சொன்னால் ஆத்மா, பிரம்மன். அனுபூதின்னு சொன்னால் ஞானம்னு அர்த்தம். அனுபூதிக்கு ஞானத்துக்கு கொஞ்சம் வித்தியாசம்னா, வெறும் ஞானம் இருந்தால் பிரயோஜனம் இல்லை. அந்த அறிவு பலனை தந்தால் அனுபவம் சொல்வோம். அனுபூதினா அது அனுபவத்துக்கு வரணும்னு சொல்லுவோம். இது எப்படின்னா, அந்த ஞானம் அந்த பலனை கொடுக்கின்ற அனுபவத்தை தருகின்றது. இந்த அபரோக்ஷ அனுபூதினா என்ன அர்த்தம்னு சொன்னால், ஆத்ம ஞானம் தான் பொதுவாக. இந்த ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது தான் தன்னை பற்றிய அறிவு. அது எப்படி இருக்குன்னு சொன்னால், அது நிறைவான பலனை கொடுக்கக்கூடிய அனுபூதியாக இருக்கிறது. இதான் நான் போன கிளாஸில் பார்த்து முடிச்சுட்டு முதல் சுலோகத்துக்கு வந்தோம். நம்ம இந்த முதல் சுலோகம் பிரார்த்தனை சுலோகம் அப்படின்னு பார்த்தோம். பிரார்த்தனை எதுக்கு பண்ணுறோம், பிரார்த்தனை எதுக்கு பண்ணுறோம்னு சொன்னால், ஒரு காரியம் ஆரம்பித்தா அது முழுசாக நிறைவாக முடியணுங்கிறதுக்காக பண்ணுறோம். அவர் ஆச்சாரியர் என்ன பண்ணுறாரு, இந்த நூலை அபரோக்ஷ அனுபூதிங்கிற நூலை எழுதுகிறாரு. அது கரெக்டாக எழுதி முடிக்கணுங்கிறதுக்காக அவர் பண்ணுறாரு. அவர் சாமியை கும்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு எழுத வேண்டியான சுலோக வடிவத்தில் ஏன் எழுதணும்? அவர் பாட்டு கடவுளை வழிபட்டுட்டு எழுதிட்டு போகலாம்லன்னா, எல்லாரும் இறை வழிபாட்டோடு தொடங்க வேண்டும் என்பதற்காக சுலோக வடிவில் எழுதியிருக்கிறார். சிஷ்யர்கள் தொடர்ந்து படித்து முடிக்க வேண்டும், நானும் தொடர்ந்து நடத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவர் எழுதியிருக்கிறார். இந்த சுலோக வடிவத்தில் எழுதியிருக்கிறார். இது பிறகு எப்படிப்பட்ட பிரார்த்தனைன்னு சொல்லும்போது நிறைய வழிபாடு இருக்குது. வழிபாடில் 1008 வழிபாடு. அதுவும் விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பூஜைகள், பாத யாத்திரை போகிறது,
சபரிமலை விரதம் இருக்கிறது, உட்காந்து கடுமையாக தபஸ் பண்ணுறது, இப்படி எவ்வளையோ விஷயங்கள்லாம் இருக்குது. கடவுளுடைய பெருமையை சொல்லி பாடுவதும் ஒரு பிரார்த்தனை. திருவாசகத்தில் இருக்கேன், வாழ்க வாழ்கன்னு எவ்வளோ இருக்கு பாருங்கள். தத்துவத்தை சொல்லி வழிபடுறது, அவருடைய பெருமையை சொல்கிறது, இப்படி நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்குது. இங்கே சுலோக வடிவில் பிரார்த்தனை சொல்கிறார். ஏன்னா அப்படி சுலோகமாக எழுதுனாத்தான் சிஷ்யர்களுக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும், இது ஒரு சம்பிரதாயமாக இருக்குன்னு தெரியுங்கிறதுக்காக இது எழுதினார். யார் பிரார்த்தனை செய்துன்னு சொன்னால், குரு எழுதி முடிக்க, சிஷ்யன் படித்து முடிப்பதற்காக பிரார்த்தனை. இதுவரைக்கும் பார்த்தோம், இதை கொஞ்சம் விரிவாகவே சொல்லியிருக்கேன், ஒரு 10 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிருக்கேன். இப்போ பிறகு யாரிடம் பிரார்த்தனை, இது நம்ம பார்க்க வேண்டியது. பிரார்த்தனை யார்கிட்ட செய்யணும்னு சொன்னால், இஷ்ட தேவதையை பிரார்த்தனை பண்ணுற பழக்கம் இருக்குது, குலதெய்வ வழிபாடுகள் இருக்குது. அனைத்துக்கும் காரணமான ஈஸ்வரனை பிரார்த்தனை பண்ணுறது, பிறகு தன்னுடைய குருவை பிரார்த்தனை பண்ணுறது, அல்லது பரபிரம்மம், பிரம்மத்தையே பிரார்த்தனை பண்ணுறது. இப்படி ஒரு 4 வகையான பிரார்த்தனைகள் இருக்கிறது. யார்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லும்போது இங்கே என்ன சொல்லிட்டார்னா, எல்லாத்தையும் ஒன்றாக்கிட்டார். இந்த சுலோகத்தில் பிரார்த்தனையில் இஷ்ட தெய்வமும் அவர் தான், குருவும் அவர் தான், ஈஸ்வரனும் அவர் தான், பரபிரம தத்துவம் எல்லாம் ஒன்றா சேர்த்து இந்த சுலோகத்தில் அழகாக காயின் பண்ணி கொண்டு போகிறார். யார்? ஆதிசங்கர பகவத் பாதர். இப்படி நிறைய பிரார்த்தனைகள் இருக்குது. இப்போ சுலோகத்துக்குள்ளே போகலாம். முதல் வரி, ஸ்ரீஹரிம் பரமானந்தம் உபதேஷ்டாரம் ஈஸ்வரம். ஒவ்வொன்றா அர்த்தம் பார்க்கலாம். ஸ்ரீ ஹரி, ஹரின்னு என்ன? விஷ்ணுன்னு பொதுவாக சொல்லுவோம். விஷ்ணுவுக்கு பேர் ஹரின்னு பேர். இங்கே அவருடைய இஷ்ட தெய்வதை ஹரி அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். பிறகு ஸ்ரீங்கிறதுக்கு பல பொருள் இருக்குது. ஸ்ரீன்னா பல பொருள் இருக்குது. மேன்மை மிக்க, மதிப்பிற்குரிய, தமிழில் திருன்னு சொல்லுவோம். ஸ்ரீங்கிறதுக்கு திருங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். பொதுவாக ஸ்ரீன்னா செல்வம்னு அர்த்தம். ஸ்ரீன்னு அர்த்தம் செல்வம். செல்வம்னா பணமா, இல்லை லேண்டா, இல்லை வீடா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செல்வம் இருக்குது. ஒருத்தருக்கு தான் குழந்தையே தான் செல்வம். எதில் யார் மதிப்பு அதிகமாக வச்சுருக்காரோ அதுதான் அவங்களுக்கு செல்வம். செல்வம் பணத்தில் மதிப்பே இருக்காது. எனக்கு என் பிள்ளை தான்ப்பா செல்வம் பாரு. இன்னொருத்தர், எனக்கு என்ன போனாலும் பரவாயில்ல, பூர்வீக வீடு இருக்குது, அது மட்டும் போயிடக்கூடாது, அது மட்டும் போச்சுன்னா உயிரே போயிடும். பார்க்குறவங்கள படையப்பாவில் செத்து போயிடுவார் சிவாஜி கணேசன். ஏன்னா அந்த பூர்வீக சொத்து மேலே அப்படி ஒரு பற்று. இப்படியெல்லாம் இருக்குது, நிறையா இருக்குது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் எங்கே மேலான மதிப்பு இருக்கோ அதுதான் அவங்கள பொறுத்த வரையில் செல்வம். அப்படி தானே இருக்கு. குடும்ப செல்வமாக இருக்கும், தொழில் செல்வமாக இருக்கும். செய்யும் தொழிலே தெய்வம் பார் அவர். எனக்கு தொழில் தான்ப்பா முக்கியம் அப்படிம்பார். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செல்வம் இருக்குது. கங்கை கரையில் ஒருத்தர் சாமி தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். ரெகுலராக உட்காந்து தியானம் பண்ணுவாராம். ஒரு டிவோட்டி பார்த்துட்டு, பெரிய மகான் அவருக்கு கொடுக்குறான்னு சொல்லி வைர கற்கள் அவருக்கு தட்சணை கொடுத்துருக்கிறார். யார்? வைர கற்களை அவர் கமெண்ட் இடத்துல போட்டு வச்சிட்டார். யார்? அந்த குரு. கண்ணை மூடினவுன்னு அவருக்கு தியானம் வரல. இந்த வைர கற்கள் யாராவது தூக்கிட்டு போயிட்டான்னா முழிச்சு இப்படி பார்ப்பாராம், அப்புறம் கண்ணை மூடுவாராம், முழிச்சு பார்ப்பாராம், கண்ணை மூடுவாராம். சிஷ்யன் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். குரு தட்டினானா, இந்தாங்க அப்படின்னு சொல்லி தூக்கி கடலுக்குள்ள தூக்கி எரிஞ்சிட்டான கமண்டலத்தோட. இப்போ உட்காந்து தியானம் பண்ணுங்கன்னா. ஏன்னா அவருக்கு அது கொடுத்த உடனே அது முக்கியமாக போச்சு. யாருக்கு? வைரக்கல் முக்கியமாக போச்சு. எதில் நம்மளுக்கு மேன்மை மதிப்பு அதிகமாக இருக்கோ அது நம்மளுக்கு செல்வமாக இருக்குது. இங்கே என்ன செல்வம்னு சொன்னால், நம்மளுக்கு ஆன்மீகத்தில் மோட்சத்தை அடைய விரும்புபவர்களுக்கு, நிலையான இன்பத்தை விரும்புபவர்களுக்கு ஆத்ம ஞானம்தான் செல்வம், அபரோக்ஷ அனுபூதி தான் செல்வம். அபரோக்ஷ அனுபூதி என்ன அர்த்தம்? ஆத்ம ஞானம்னு அர்த்தம், தன்னை பற்றிய அறிவுன்னு அர்த்தம். இதுதான் உயர்ந்த செல்வம் நம்மளுக்கு. ஸ்ரீ புரியுதா? ஸ்ரீன்னா மோட்சத்தை தரக்கூடிய பிரம்ம ஞானம், ஆத்ம ஞானம், அதுதான் செல்வம். ஸ்ரீன்னா இப்போ என்ன அர்த்தம்? இங்கே ஆத்ம ஞானம்ங்கிற அர்த்தம் எடுத்துக்கலாம். பிறகு ஹரி, ஹரின்னா ஹரதின்னு அர்த்தம், நீக்குபவர்னு அர்த்தம். எதை நீக்குபவர்? ஆத்ம ஞானத்தின் மூலமாக அஜ்ஞானத்தை நீக்குபவர். ஹரின்னு அர்த்தம் நீக்குபவர். எதை நீக்கிறார்னா அறியாமையை நீக்கிறாராம். அந்த குரு ஆத்ம ஞானம், ஸ்ரீ என்ற ஆத்ம ஞான செல்வத்தின் மூலமாக நீக்குபவர், அறியாமையை நீக்குபவர்.
இந்த ஸ்ரீங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, என்ன தெரியுமா? அறியாமைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ அறியாமை செல்வமா? அப்படி பார்த்தாலும் கரெக்டாக வரும். ஸ்ரீஹரிம்னா அறியாமையை நீக்குபவர்னு வந்துடும். இதனால தான் நம்ம ட்ரெடிஷனல் வைக்கிறோம். எந்த ஒரு வார்த்தையுமே குரு மூலமாக படித்து வந்தால் தான். கீதையில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் ஒரு இடத்துல, ஆத்மான்னு சொல்லியிருப்பார். அங்கே உந்த ஆத்மாவை சொல்ல மனசை சொல்லியிருப்பார். அந்த இடத்துல மனசை குறிக்கும், அந்த இடத்தை பொறுத்து இருக்கு. சில நேரங்களில் ஒரே வார்த்தை பல பொருளுக்கு இருக்கு. ஸ்ரீன்னா இன்னொன்று இருக்கு, விஷம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஸ்ரீ கண்டகன்னு சொல்கிறோம் சிவனை. ஸ்ரீ கண்டகன்னா தொண்டையில் விஷத்தை வச்சிருக்கவன்னு அர்த்தம் இருக்கு. இப்படி கால்னா என்ன அர்த்தம் தமிழில்? 1/4. இன்னொரு அர்த்தம் நடக்கிற கால். முகூர்த்த கால்னா கம்பு. கால் ஒரே ஸ்பெல்லிங் தான். அந்த எல் வந்து பொது லகரம் தான். இந்த லாலாம் கிடையாது, லா தான். அதுக்கே 3 அர்த்தம் இருக்குது கால்ங்கிறதுக்கு. பாருங்கள், நடக்கிற கால், ஊன்ற கால், இன்னொன்று 1/4 இருக்குது. இருக்கா இல்லையா? காலை தொடு அப்படின்னா கால். காலை எழுன்னா அது பொழுதாயிரும். காலை வணங்குன்னா இந்த காலை. ஒரு தெரியாத ஒருத்தர் போய் காலை வணங்குன்னா இப்போ வந்து காலைங்கிறது வந்து டைம்ங்கிறத வச்சுருக்கான்னு வச்சுக்கங்களேன். ஏஎம்னு நினச்சிருக்கான், ஏஎம்மை வணங்கணுமா? ஏஎம்னா காலை பொழுதை வணங்க நினைக்கலாம். அதனால் அங்கே எந்த இடத்துல எங்கே பொருள் இருக்குது. இங்கே ஸ்ரீன்னு சொன்னால் செல்வம், ஆத்ம ஞானம்ங்கிற செல்வம். அதை வைத்து ஹரிம்னு சொன்னால் நீக்குபவர், அறியாமை என்ற இருளை நீக்குபவர் ஸ்ரீ ஹரிம். இந்த முதல் வார்த்தைக்கு அர்த்தம் இதுதான். அறியாமையை நீக்கக்கூடியவர் யார்? நம்மளுடைய குரு. அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதுக்கு அடுத்து சொல்கிறாரு, பரமானந்தம். அடுத்த வார்த்தை ஸ்ரீஹரிம் பரமானந்தம், மேலான உயர்ந்த ஆனந்தத்தை உடையவர். நாமெல்லாம் எதுக்கு முயற்சி பண்ணுறோம் வேதாந்தத்தில்? எல்லாமே ஆனந்தத்துக்காகத்தான். ஆனந்தம் இல்லாத ஆனந்தத்தை கொடுக்க முடியுமா? ஒருத்தர் சோகமாக இருக்கார், அவர்கிட்ட போய் உன் சோகத்தை சொன்னேன்னா அவருக்கு ஒரு 10 சோகம் இருக்குது, நீ ஒரு 10 சோகத்தை, 2 பேரும் சேர்ந்து 20 சோகம் ஆகிடுவீங்க. சோகம் இல்லாமல் யார் ஆனந்தமாக இருக்காரோ அவர் தான் சோகத்தை நீக்க முடியும். இவர் என்னன்னா இவர் நிறைவாக இருக்கணும். குரு நிறைவு இல்லாமல் இருந்தாருன்னா என்ன உபதேசம் பண்ண முடியும்? பரமானந்தம். அதாவது யார்கிட்ட என்ன இருக்கோ அதைத்தான் கொடுக்க முடியும், அவர்கிட்ட ஆனந்தத்தை தான் கொடுக்க முடியும். உலகில் எல்லாமே, உலகத்தில் எல்லார்ட்டையும் இருக்குது, அவர்கிட்ட இருக்கு. ஆனால் அவர்கிட்ட இருக்குது யார்கிட்ட இருக்காது, பரமானந்தம். அதான் குருவனுடைய லட்சியம், ஒரு லட்சணம். கடவுளுடைய லட்சணமும் அதுதான், பரமானந்தம். பிறகு அது வந்து ஸ்வரூபானந்தம்னு சொல்லுவோம். ஆழ்ந்த உறக்கத்தில் அந்த ஆனந்தத்தை நாம் எல்லாருமே அனுபவிக்கிறோம். ஆழ்ந்த உறக்கத்தில் சந்தோஷம் இருக்கா இல்லையா? அந்த பரமானந்தத்தை அனுபவிச்சுட்டு வந்தால்தான் விஷயானந்தத்தை அனுபவிக்க முடியும். நீங்கள் தூங்காமல் இருந்தால் ஆனந்தம் அனுபவிக்க முடியுமா? விஷயானந்தத்தை மண்டை வெடிச்சிடும். அதனால் பகவான் என்ன பண்ணுறாரு, தினந்தோறும் நம்மளை பரமானந்தத்துக்கு கொண்டு போயிடுறாரு. அது என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஈஸ்வர ஆனந்தம். எது அந்த நேரத்தில் என் ரூமில் ஒருத்தர் அங்கே தங்கியிருந்தார் சென்னையில். அவர் நைட்டெல்லாம் எழுதிக்கிட்டு இருப்பார், கவிதை எழுதிக்கிட்டு இருப்பார். ஒரு கவிஞர் எழுதி காலையில் கொஞ்சம் ரொம்ப தூங்குவார். அப்போ முதல் நாள் கிளாஸு, நம்ம டெய்லி தூக்கத்தில் ஆனந்த ஸ்வரூபம் பகவான்கிட்ட போயிட்டு வரோம்னு சொல்லி கிளாஸ் கேட்டு வர்றோம். காலையில் எழுப்புறேன் அவரை, ஈஸ்வரனோட ஒண்டி இருக்குது உங்களுக்கு பிடிக்கவே இல்லையாங்கிறார் அவர். ஏன்னா தூக்கத்தில் ஈஸ்வரனோட ஒண்டி இருக்காராம். நம்மள ஏரியாமல் பகவான்கிட்ட போகிறோம், டெய்லி போகிறோம். அங்கே பரமானத எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் நிறைவாக ஆனந்தமாக இருக்கிறோம். அது குருவிடம் விழிப்பு நிலையில் வருகிறது. நம்மகிட்ட விழிப்பு நிலையில் வரல. விஷயம் இருந்தால் தான் ஆனந்தம் வருது. ஒரு விஷயம் இல்லாட்டி நம்மளுக்கு ஆனந்தம் வர்றதில்லை. அவருக்கு ஒரு விஷயமும் இல்லாமல், குருவானவர் எந்த விஷயமும் இல்லாமல், ஒன்றுமே இல்லாமல் பேரானந்த பெருவெள்ளத்தில் எப்பொழுதும் இருப்பவர். அதனால்தான் அவர் நமக்கு அந்த ஆனந்தத்தை தர முடிகிறது. அவருடைய சொரூபம் என்ன? பரமானந்தம். அவர் எதுக்கு வணங்குறோம் சொன்னால், ஸ்ரீ ஹரியை வணங்குறோம். நம்ம அவரை குருவை வணங்குறார். ஹரியை வணங்குறது ஹரியை அடைவதற்கு. திருக்குறள் அவருக்கு வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வேண்ட வருங்கிறார். வேண்டுவதெல்லாம் எதுக்குன்னா வேண்டாமல் போகிறதுக்கு. இந்த வேண்டதெல்லாம் வேண்டாமல் போகிறதுக்கு தான் வேண்டுறோம். அது மாதிரி ஸ்ரீஹரியை வணங்குவது ஸ்ரீஹரியை அடை. பக்தியில் எவ்வளவோ வழிபாடுகள் இருக்குது, நிறைய. கடவுளுக்காகவே கடவுளை வழிபடுறது,
மற்றவங்கெல்லாம் பொருளுக்காக கடவுளை வழிபடுறாங்க, பதவிக்காக, மன தூய்மைக்காக வழிபடுறது எல்லாமே இருக்குது. கடவுளுக்காக கடவுளை வழிபடுறது ஒன்று இருக்குது. நாம் ஞானத்தை அடைவதற்காக. பக்தியில் பார்த்தீங்கன்னா உயர்ந்த பக்தி எதுன்னு சொல்லி நாரதர் போய் கேட்டாராம். யார்கிட்ட? இவர்கிட்ட. யார் உங்கள்கிட்ட ரொம்ப அதிகமாக பக்தி செலுத்துகிறாங்க உயர்ந்த பக்தின்னு சொல்லி நாரதர் போய் யார்கிட்ட கேட்டாராம்? கண்ணன்ட்ட, கிருஷ்ணர்கிட்ட கேட்டாராம். நம்மளை சொல்லுவார்னு நினச்சிட்டார் அவர். யார்? நாரதரை. இவர் அது எப்படின்னு சொன்னால் அப்படி இல்லை, தலைவலி வந்திருக்கு அவருக்கு. யாருக்கு? கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தலைவலி வந்த மாதிரி இருந்திருக்காரு. என்ன தலை ரொம்ப வலிக்குதுன்னு சொன்ன உடனே, உங்களுக்கே தெரியாதா தலைவலிக்கு மருந்து? என்ன மருந்துன்னு சொல்லுங்கள், நான் எடுத்துகிட்டு வந்து தர்றேன் அப்படிங்கிறார். அவர் சொன்னாராம், விஷ்ணு சொன்னாராம், கிருஷ்ணர் சொன்னாராம், என் மேலே யாருக்கு ரொம்ப பக்தி இருக்கோ அவங்க கால் தூசியை கொண்டாந்து என் தலையில் போட்டால் தலைவலி விட்டு போகும்னாராம். ஏன்னா நாரதருக்கு ஒரு ஆணவம் இருக்குது, நம்மளை விட ஹரிட்ட பக்தி பண்ணால் உலகத்தில் யாருமே கிடையாதுன்னு சொல்லி. இவர் என்ன பண்ணிட்டாரு? அப்போ இவர் கால் தூசி எடுத்து போட்டிருக்கலாம்ல, பயம் வந்துருச்சு. போட்டு தலைவலி போகலன்னா பக்தியில் நினச்சிடாரு இல்லையா? அப்படி ஒரு எண்ணம் வந்துடும். அதுக்காக என்ன பண்ணார்? என்னடா இப்படி சிக்கட்டான சூழ்நிலையாக போச்சுன்னு சொல்லி, இல்லை என்ன இருந்தாலும் கூட அந்த கால் தூசியை போட்டால் பாவம் வர இல்லையா? கடவுளுடைய தலையில் போய் நம்ம கால் தூசியை போட்டு அந்த பாவத்தை எங்கே போய் கொட்டுறது? அது வேற பயம். ரெண்டு பயம். ஒன்று தலைவலி போகலன்னா நம்ம பக்தி இல்லைன்னு ஆயிரும். கால் தூசியை கடவுள் மேலே போட்டால் அது பெரிய பாவம் ஆகிப்போம். அப்படி இருந்தால் என்ன பண்ணுறது? கஷ்டமாகி போகும். சரி, அவர்கிட்டே கேட்போம், யார் கொடுப்பா? கடவுள் தலையில் போய் நம்ம கால் பாத தூசியை போய் யாராவது தருவாங்களான்னு அவர்கிட்ட கேட்டு, கோபியர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்ட்டு இருக்காரு. போனாராம். அப்படியே எல்லாம் நாரதரும் ஓடி வந்தாங்க. இல்லைன்னா கிருஷ்ணர் எப்படி இருக்கார், என்ன ஆச்சுன்னு கேட்டாங்களாம். தலைவலியா? மருந்து என்ன? யார் பக்தியாக இருக்கும் கால் தூசியை கேட்டாங்கன்னா துணியை எடுத்தாங்களாம், டப்பு 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 தட்டினாங்களாம், முடிச்சுதான் உங்களுக்கு தலையில் கொட்டுக்கன்னாங்களாம். இவர் கேட்டாராம், என்ன நம்ம தூசியை போய் கடவுள் தலையில் போட்டால் பாவம் இல்லையான்னு கேட்டாரன். பாவமாவது கேமாவது எத்தனை பாவம் எனக்கு வந்துட்டு போட்டு அவர் தலைவலி போகணும், அவ்வளோதான். அப்போ தான் இவருக்கே புரிஞ்சான், இது எப்படிப்பட்ட பக்தி, எனக்கு என்னமாகட்டான் பகவான். இது ஒரு உயர்ந்த, இப்படியும் இருக்குது பக்தி. பக்தியில் எத்தனையோ வகைகள் இருக்குது. இங்கே அந்த குரு பரமானந்த ஸ்வரூபமானவர் நம்மளுக்கு பரமானந்தத்தை தருவதற்காக நாம் அவரை வழிபடுகின்றோம். ஹரியை அடைய ஹரியை வழிபடுவோம். அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இது பரமானந்த ஸ்வரூபம். இந்த பரமானந்த ஒரு டெஃபனிஷன் இருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆனந்தமும் கீழான ஆனந்தம்தான். அதற்கு மேலே ஒரு ஆனந்தம் கட்டாயம் இருக்கும். ஒருத்தர் எம்எல்ஏ ஆகிட்டார், சந்தோஷமாக இருக்கார், சும்மா இருப்பாரா? எப்படா மந்திரியாகவும் நினைப்பார். சும்மா முதலமைச்சரான இன்னும் நல்லாயிருக்கும், பிரைம் மினிஸ்டரான அப்படி போகுமா இல்லையா? கார் வாங்குகிறோம், ஒரு காரு சந்தோஷமாக இருக்குது, அதோட ஒரு மாடர்ன் கார் வந்துருச்சு, என்ன ஆகும்? போயிடும். ஃபோன் வாங்கி எத்தனை ஃபோன் மாத்திரம் பாருங்கள், செல்ஃபோனில் புதுசாக இப்போ ஒரு மாடல் வந்திருக்கு, சூப்பர் மாடல், பணம் கையில் இருக்குது, இதுக்கு வாங்கி கொஞ்ச நாள்த்தி ஆகும், மாத்திரங்கிற புத்தி தான் வரும். ஏன்னா அது நல்லா இருக்குமேன்ட்டு எல்லா விஷயத்துலையும் தாரதமியம். அதற்கு மேலே ஒன்று, அதற்கு மேலே ஒன்று, இங்கே இதுக்கு மேலே ஒன்று கிடையவே கிடையாது. மற்ற ஆனந்த உலகத்தில் நீங்கள் எந்த ஆனந்தத்தை எடுத்துக்கங்க, அது தாரதமியமாக இருக்கும். பிறகு அதற்கு மேலே ஒன்று இருக்கும், பிறகு இன்னொன்னா துக்கம் கலந்ததாக வரும். அதில் ஏதாவது ஒரு துக்கம் கலந்துருக்கும். ஒருத்தர் நல்ல வசதி இருந்திருக்கிறாரு, கட்டில் செய்யலாம் படுக்கிறதுக்கு, ஒரு நல்ல கட்டில் செய்யன்னு கூப்பிட்டாராம். கூப்பிட்டு எஸ்டிமேட் கேட்டாராம், 10,000 ஆகும்னாங்களாம். மரமெல்லாம் வாங்கி செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. செய்யும் போதே இதில் இது வச்சா நல்லாயிருக்கும், அதில் இது வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லி அவர் என்ன பண்ணிட்டார், எப்பயுமே நம்ம வீட்டில் பார்க்குறோம்ல, வீடு கட்டுறதுக்கு 4 லட்சம் எஸ்டிமேட் போடுவோம், அது 50 லட்சத்தில் முடியும். அது மாதிரி 10,000 எஸ்டிமேட் போட்டு 50,000 விட்டார். யார்? அந்த செஞ்சவர். அப்போ சந்தோஷம் தூங்க வேண்டியதானே? தூங்குனா அந்த 50,000 செலவழிஞ்சு போச்சேன்னு புத்தி வரும், தூக்கமே வரல. நல்லா தூங்குறது கட்டில் செஞ்சு துக்கம் கலந்ததாக இருக்குது. எந்த ஒரு சுகம் எடுத்தாலும் அதில் ஏதாவது ஒரு துக்கம் வந்துடுது. செலவு பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கு நம்ம ஒரு ஏதாவது ஒன்று கொடுக்க வேண்டியது இருக்குது. இதுக்கு ஒன்றும் கொடுக்க வேண்டியதில்லை, எந்த செலவும் பண்ண வேண்டியதில்லை, தாரதமியமும் இல்லை, நம்மகிட்டே இருக்குது, தெரியாமல் இருக்கு, அவ்வளோதான். தெரிஞ்சிச்சுன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அதனால் இது பரமானந்தம் அப்படிங்கிறார். பிறகு அடுத்த வார்த்தை உபதேஷ்டாரம். ஸ்ரீஹரிம் பரமானந்தம் உபதேஷ்டாரம். உபதேசிப்பவர் குரு. யார் உபதேசிக்க முடியும்? குருவால் தான் உபதேசிக்க முடியும்.
இந்த குரு உபதேசங்கிறது, குரு சிஷ்யங்கிறது நம்ம சம்பிரதாயத்தில் கட்டாயம். கிருஷ்ண பரமாத்மா கடவுள் அவதாரம் தானே, அவதாரம் தான். அவர் எவ்வளோ மகிமையெல்லாம் பண்ணார், என்னென்ன மகிமை பண்ணார். அர்ஜுனை கேட்ட உடனே தலையில் கையை வச்சு உனக்கு எல்லாம் ஞானம் வந்துட்டு ஆசீர்வாதம் அனுப்பிச்சி விட்ருக்க வேண்டியான. அவரோட சக்தி இருக்கா இல்லையா? ஏன் அனுப்பலை? இது அப்படி வராது. சிஷ்யன் கேட்கணும், குரு சொல்லணும். குருவனுடைய அவசியம் மிக மிக இம்பார்ட்டண்ட். அவரால் தான் உபதேசிக்க முடியும். அதாவது தயானசாமிகிட்ட போய் அமெரிக்காவில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. எல்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, சாமி இன்றைக்கி டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சு, நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வேணும் என்னென்னாலாம் தட்டினோம்னா கூகுளில் போயிட்டோம்னா வந்துடுது, குரு தேவையா அப்படின்னு கேட்டாரான். அதாவது என்கிட்ட கேட்குற கூகுளில் போய் கேளுன்ட்டாரான். அதாவது என்கிட்ட கேட்குற அதை போய் கூகுள்லேயே போய் கேளு. இதை சொல்கிறதா குரு தேவை இருக்கா இல்லையா? வேணுமா வேணான்னு சொல்கிறது கூட தேவை இருக்குல்ல, என்ன அப்படின்னாராம். இன்னொரு அமைப்பு இருக்குது, அவங்க வந்து குருவே கூடாது, குருவே கூடாது அப்படின்னு சொல்லி நிறையா புக்கு போட்டிருக்காங்க. புரியுதுங்களா? குருவே தேவை, தானாக உணர்ந்து தானாக கண்டுபிடிக்கணும்னு சொல்லி. நீ தானாக கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறதுக்கு நீ ஒரு குருவாக இருந்திருக்கியா இல்லையா? அதுக்கு ஒரு புக்கு எத்தனை புக்கு ஏன் எழுதி வச்சுருக்க? தானாக கண்டுபிடிக்கணுங்கிறதுக்கு இத்தனை புக்கு ஏன் எழுதி வச்சுருக்க? அதுவும் குருஸ்தானத்தில் பண்ணுற. அப்போ குருஸ்தானம்ங்கிறது அப்போதான் புரியும். நம்ம ட்ரெடிஷ்னல் ஆதிகுரு இப்போ குரு நம்ம வழிபட்டமை இப்போலாம் குரு பூர்ணிமாவில் ஆதிகுருவிலேருந்து வியாச பகவான் ஆதிசங்கர் இன்னைக்கு வரைக்கும் அந்த குரு பரம்பரை இருக்குது. இன்றைக்கி நம்ம வேதத்தை இந்தியாவில் இருக்க அத்தனை நூலையும் எடுத்து தீய வச்சு பொசிக்காச்சுன்னு வச்சுக்கோங்க, முழு வேதத்தை சொல்கிறதுக்கு ஆள் இருக்கு. சொல்கிறதுக்கு நிறையா இருக்காங்க, கொஞ்சம் நஞ்சமெல்லாம் கிடையாது. இன்றைக்கும் நம்ம பாரத தேசத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 4 வேதத்தை அப்படியே மனப்பாடமாக சொல்கிற ஆட்கள். காரணம் குரு பரம்பரை. அது மனசுக்குள்ளே இருக்குது, வெளியே டெக்ஸ்டே இல்லை. நாலந்தா பல்கலைக்கழகத்தை எரிச்சு பொசுக்குனாலும் இன்றைக்கி நிற்கிதே. எப்படி நிற்கிது? அந்த குரு பரம்பரை. அந்த விஷயம் ட்ரெடிஷனல் அவர் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கமே. எவ்வளவு காலங்கள், எவ்வளவு விஷயங்கள், எவ்வளோ புதுப்பிச்சுக்கிட்டு இருக்கு. கிருஷ்ண பரமாத்மா காலத்தில் அழிஞ்சது அவர் மூலமாக, கீதையின் மூலமாக புதுப்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஆதிசங்கரர் வந்து அதை புதுப்பிச்சார். இப்போ அதனுடைய தொடர்ச்சி வந்துக்கிட்டே இருக்குது. திருப்பி ஒரு தொழில் மனுஷன் யாராவது வந்து அதை புதுப்பிப்பார். அழியவே அழியாது. அது குரு பரம்பரை இருக்கிறனால. அப்படி குருவாக இருந்து உபதேஷ்டாரம், உபதேசிக்கக்கூடியவர் அவர். உப்பு நீரை நல்ல நீராக மாற்றுறவர். கடல் நீர் இருக்குது, சூரியன் மாதிரி உறிஞ்சி திருப்பி நல்ல நீராக கொடுக்கக்கூடியவர் குருவானவர். சரி, அவர் எப்படிப்பட்டவர்னா, அவரை கடவுளுக்கு ஈக்குவலாக வியாபகம் சர்வலோகானாம் காரணம் ஈஸ்வரம். வியாபகம் சர்வலோகானாம், வியாபகம்னா எங்கும் வியாபித்திருப்பவர். சர்வலோகானாம், சர்வலோகானாம் காரணம், எங்கும் வியாபித்திருப்பவர், அனைத்து உலகங்களுக்கும் காரணமாக இருப்பவர். நம்ம ஈஸ்வரனை வந்து ஈஸ்வரன், அவர் தான் ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனுடைய லட்சணை சொல்றார். எப்படின்னா, வியாபகம் எங்கும் நிறைந்தவர், உலகிற்கு காரணமானவர். நம்ம இந்த சிருஷ்டிக்கு 2 காரணம் சொல்லணும், நிமித்த காரணம், உபாதான காரணம். வியாபகம் சொல்லியாச்சுனாலே அது உபாதான காரணமாயிரும். பிறகு சர்வலோகானாம் காரணம், இந்த உலகத்தை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த ஈஸ்வரன் சொன்னால் நிமித்த காரணமாக இருக்கின்றார். பானை மண், பானைக்கு உபாதான காரணம் மண், நிமித்த காரணம் குயவன். தங்கத்துக்கு, நகைக்கு உபாதான காரணம் தங்கம், நிமித்த காரணம் தச்சர். 2 வேற வேற. சிலந்தி பூச்சி சிலந்தி வலைக்கு, சிலந்தி வலைக்கு உபாதான காரணம் யார்? சிலந்தி தான். நிமித்த காரணம் யார்? சிலந்தி தான். அப்படி 2மாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் அந்த கடவுள். குருவே அவர் கடவுள் லட்சணம் சொல்கிறார். சர்வலோகானாம், அவர் எங்கும் நிறைந்தவர். இந்த அவர் தான் ஆதாரமாக இருக்கார், அவர் இல்லாத இடமே இல்லை. அது சித்பவானந்தர் இடத்துல சொன்னார். அந்த காலத்தில் இந்த படம் போட நிப்பாயிட்டாங்க நிறைய சொல்லி. சிவன் மேலே காளி ஆடுற மாதிரி ஒரு படம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? சிவன் கீழே படுத்திருப்பார், மேலே காளி நடனம் ஆடிக்கிட்டு இருக்கு. சிவபக்தர்கள்லாம் கோவம், நம்ம சிவனை எப்படி அவமதிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி. சித்பவானந்தரை போய் கேட்டாங்களாம், இந்த படமெல்லாம் அப்படி போடுறாங்களே, இது சிவமன் அவமதிக்கிற மாதிரி இல்லையான்னு சொல்லி. அவர் அமைதியாக இருந்தாராம்.
இருந்துட்டு கேட்டாராம், பண்ணலாம், இந்த படத்தை போட வேணாம்னு சொல்லலாம், ஒன்று சொல்லுங்கள், சிவன் இல்லாத இடம் எங்கேயா சொல்லுங்கள், அங்கே போய் காளி ஆட சொல்லுவோம்னாராம். சிவ என்ன அர்த்தம் சொன்னால், அவர் எங்கும் நிறைந்த ஆதார தத்துவமாக இருக்குது. அதில் மாயை என்ற அந்த பிரபஞ்சம் நீங்கிட்டு இருக்கு. அதுதான் அந்த தத்துவம். சர்வலோக்கானாம்னு அவர் இல்லாத இடம், நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியவராக இருக்கின்றார். சர்வலோகானாம் காரணம் ஈஸ்வரன், நிமித்த காரணமாக அதை உருவாக்கக்கூடிய அறிவுபூர்வமான சக்தியாகவும் இருக்கு. மெட்டீரியல் காஸ்ட்டும் அவர் தான். பிறகு அறிவுபூர்வமான காரணமும் அவர்தான். நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் இருப்பார். ஒரு கம்பெனி இருக்குன்னா மேனேஜர் இருப்பார், இல்லாட்டி முதலாளி இருந்தால் அவர் நிமித்த காரணமாக தான் இருப்பார். அவர் எல்லா இடத்துலையும் இருக்க மாட்டார். ஈஸ்வரன் அப்படி இல்லை. அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாயின்னு வார்த்தை சொல்கிறோமா இல்லையா? எல்லாம் சொல்லுவான், இங்கே இருக்காருங்கிறத ஒத்துக்கிற மாட்டோம். அங்கிங்குன்னு சொல்லிட்டு இங்கே என்ன இல்லைன்றோம் சொல்கிறோமா இல்லையா? அப்படி தானே சொல்லிகிட்டு இருக்கோம். அங்கிங்கனாதபடி கரெக்டு. நல்லா படிப்போம். அல்லா அல்லா, அவர் இல்லாத இடமே இல்லை, அல்லா அல்லா. பாட்டு கேட்குறோமா இல்லையா? அப்படி படிக்கிறாங்கல்ல, அவர் இல்லாத இடமேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்போ எங்கள் கடவுளுக்குள்ளே அவர் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? அதை மட்டும் ஒத்துக்கிற மாட்டேன், அதை உடப்பாங்க. அந்த பாட்டை சொல்லி அவர்கிட்ட கேள்வியோட பதில் சொல்ல முடியாது. நீக்கமர எங்கும் நிறைந்தவர்னா எல்லா இடத்துலையும் இருக்கு. நாம ஒத்துக்குருவான், அங்கேயும் அல்லாவா எங்கள் சாமி தான் இருக்காரு, யேசுவன் அவங்க ஒத்துக்கிற மாட்டேன். அப்போ என்ன அர்த்தம்? எங்கும் நிறைந்த தத்துவம் அங்கே அடிபட்டு போதாங்க. அவங்ககிட்ட அந்த தத்துவமே அடிபட்டு போயிடும். அந்த பாட்டை படிக்கக்கூடாது, அப்படியாயிரும். இவர் வியாபகம் சர்வலோகானாம் ஈஸ்வரம், காரணம் ஈஸ்வரம்ங்கிறார். அப்படிப்பட்ட குருவை அகம் தம் நமாமி, நான் அவரை வணங்குகின்றேன். அப்படிப்பட்ட குருவாகிய ஈஸ்வரனாக, ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர்? நிமித்த காரணமாக உபாதானமாக இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனாகவும் என்னுடைய குரு இருக்கின்றார். பிற எப்படி இருக்கிறார்? பரமானந்தம், மேலான ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கின்றார். உபதேஷ்டாரம், உபதேசிப்பவராக இருக்கின்றார். ஸ்ரீகரும் ஆத்ம ஞானத்தின் மூலமாக, இந்த அபரோக்ஷ அனுபூதி என்ற நூலின் மூலமாக அஞ்ஞானத்தை அகற்றுபவராக இருக்கின்ற அந்த குருவை தம் நமாமி, அவரை வணங்குகின்றேன். யார்? அகம், நான் வணங்குகின்றேன். அகம் தம் நமாமி. இந்த ஸ்லோகத்தில் பார்த்து லட்சணம் சொல்கிறார் பாருங்க. பரமானந்தம், மேலான ஆனந்த ஸ்வரூபர். உபதேஷ்டாரம், குருவாக இருந்து உபதேசிப்பவர். வியாபகம், எங்கும் நிறைந்தவர். சர்வலோகானாம் காரணம், அனைத்து உலகங்களும் காரணம். ஈஸ்வரனாக இருப்பவர். ஸ்ரீஹரிம், அறியாமையை அகற்றுபவர், ஞானத்தை கொடுத்து அவரை நான் வணங்குகின்றேன்கிறார். நான் சுலோகத்துக்கு அர்த்தம் சொல்கிற ஒரு பழக்கம் இருக்குது. ஒவ்வொரு வார்த்தையாக சொல்கிறேன், அந்த ரிப்பீட் ஆன மாதிரி இருக்கும். சுலோகத்தை பாருங்கள், அர்த்தம் சொல்கிறேன். முதல்ல ஸ்ரீஹரிம் பரமானந்தம். பரமானந்தம், மேலான ஆனந்த சுரூபமானவரும். அடுத்த வார்த்தை உபதேஷ்டாரம் ஈஸ்வரம். உபதேஷ்டாரம்னா எனக்கு குருவாக இருந்து உபதேசிப்பவரும். உபதேஷ்டாரம்னா உபதேசிப்பவரும், எனக்கு குருவாக இருந்துன்னு சேர்த்துக்கிறணும். மேலான ஆனந்த சொரூபமானவரும், எனக்கு குருவாக இருந்து உபதேசிப்பவரும். அடுத்து அந்த ஈஸ்வரத்தை விட்டுருங்க, ரெண்டாவது வரைக்கும் வாங்க. வியாபகம் சர்வலோகானாம் காரணம். வியாபகம், எங்கும் நிறைந்தவரும். சர்வலோகானாம், அனைத்து உலகங்களுக்கும். அதுக்கு அடுத்த வார்த்தை காரணம், காரணமாக இருப்பவரும். காரணமாக இருப்பவரும் ஆகிய அந்த உபதேஷ்டாரம் ஈஸ்வரம், ஈஸ்வரனை, ஈஸ்வரனாக இருப்பவரை. அவர் அந்த ஈஸ்வரனாகவும் இருக்கிறார், இருப்பவரும். ஸ்ரீஹரிம், ஆத்ம ஞானத்தின் மூலமாக அறியாமை அகற்றுகின்ற ஸ்ரீஹரியை. இவருடைய தெய்வம், குலதெய்வம் ஸ்ரீஹரி. அது போய் சொல்லலாம், இந்த அர்த்தத்திலையும் ஸ்ரீஹரியை. அடுத்து கீழே தம் நமாம் யகம். தம்னா அவரை, அந்த குருவை. அகம் நான், நமாமி வணங்குகின்றேன், அந்த குருவை வணங்குகின்றேன். மேலான ஆனந்த சுரூபமானவரும், எனக்கு குருவாக இருந்து உபதேசிப்பவரும், எங்கும் நிறைந்தவரும், அனைத்து உலகங்களுக்கும் காரணமாக இருப்பவரும், ஆத்ம ஞானத்தின் மூலம் அறியாமையை அகற்றுகின்ற ஸ்ரீ கரியாக இருப்பவருமாகிய அவரை நான் வணங்குகின்றேன். ரெண்டாவது ஸ்லோகம் படிக்கலாம். அபரோக்ஷ அனுபூதிர்வை புரோச்யதே மோக்ஷசித்தயே சத்ப்ரேவ பிரயத்னேன வீக்ஷணீயா முகுர்முகுः
அபரோக்ஷானுபூதிர்வை புரோச்யதே மோக்ஷசித்தயே சப்ரேவ பிரயத்னேன வீக்ஷணீயா முகுர்முகு. இந்த ஸ்லோகத்தில் அனுபந்த சதுஷ்டயம் சொல்லப்படுது. நம்ம சுருக்கமாக முகவரையில் பார்த்தோம், அதை இங்கேயே சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நான் என்ன செய்ய போகிறேன், அங்கே விஷயத்தை சொல்லிடுறார். என்ன செய்ய போகிறேன்? அபரோக்ஷ அனுபூதிர்வை பிரயோச்சியதே, நான் என்ன சொல்ல போகின்றேன்னு சொல்கிறார். சொல்ல போகிறேன்னு சொல்கிறார். விளக்கம் பிறகு பார்ப்போம். எதற்காக இதை செய்ய போகிறேன், இது பலன் சொல்கிறார். மோக்ஷ சித்தையே, மோட்சத்தை அடைவதற்காக இதை சொல்ல போகின்றேன். விஷயம் எதை சொல்ல போகிறேன்னு சொல்கிறார். அபரோக்ஷ அனுபூதியை சொல்ல போகிறேங்கிறார். ஆத்ம ஞானத்தை சொல்ல போகிறேன், அது விஷயம். பிறகு எதற்காக சொல்ல போகிறேன்னு பலன். மோட்ச சித்தையே, மோட்சத்தை அடைவதற்காக சொல்ல போகிறேன். விளக்கம் ஒவ்வொன்றா தனியாக பார்க்க போகிறோம், பார்ப்போம். யாருக்காக இதை சொல்ல போகிறேங்கிறது அதிகாரி, அதை சொல்ற. சத்பிகி ஏவ, அதுக்கு என்ன விளக்கம்னு பார்க்கலாம். சத்பிகி ஏவ, அவங்களுக்கு சத்பிகின்னா அதிகாரி. அந்த சாதன சதுஷ்டி சம்பத்தி உடைய அதிகாரி என்ன சொல்ற? சத்பிகி அபிங்கிறார். சரி, சம்பந்தம் என்னன்னு சொன்னால் இந்த பலனை அடைய என்ன செய்ய வேண்டும்னு சொல்ற. முழு முயற்சியுடன் மீண்டும் மீண்டும் முயற்சிக்க வேண்டும். பிரயத்னேன முகுர்முகு வீக்ஷணீயாங்கிறார். இங்கே விஷயம் சொல்கிறாரு, அதிகாரி சொல்கிறாரு, பலன் சொல்கிறாரு, சம்பந்தம் சொல்கிறார். இங்கே உள்ளதை இந்த நூலில் என்ன சொல்ல போகிறேங்கிற விஷயத்தை. விஷயம் என்ன பிரதிஜை பண்ணுறார். நான் என்ன விஷயத்தை சொல்ல போகிறேன். எப்பொழுதுமே இது ஒரு பெரிய பண்பு. நாம் எந்த ஒரு நூல் எழுதினாலும் சரி, இந்த நூலில் என்ன எழுத போகிறேங்கிறத முதல்ல ஷார்ட்டாக சொல்லிடணும். அன்றைக்கி இதில் கூட சொன்னேன், ஒரு கதையாசிரியர், சினிமா கதையாசிரியர் டைரக்டர்கிட்ட போய் கதை சொல்லணும்னா தயாரிப்பாளர்கிட்ட சுருக்கமாக முதல் 4 பேரில் சொல்லிடணுமா. கதைன்னு இழுக்கக்கூடாதான், சும்மா வளவளன்னு இழுத்துக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது. 4 பேரில் சொல்லி முடிச்சிடணும். அப்பாவை கொண்டுட்டார், எம்ஜிஆர் படத்திலாம் பார்த்தா அப்படித்திருக்கோம். சின்ன பையனாக இருப்பார், பின்னாடி பெரியாவது பழி வாங்குவார். 2 பேரை சொல்லிடணும். அதுக்கு பிறகு கதையை விவரிக்கணும். அது மாதிரி எந்த நூலாக இருந்தாலும் அந்த நூலில் நான் என்ன சொல்ல போகிறேன் ஷார்ட்டாக சொல்லிடணும். அதை இங்கே சொல்கிறார். பிரதிக்கைன்னு சொல்லி பேர், அதை சொல்கிறார் இவர். அபரோக்ஷ அனுபூதி என்ற விஷயத்தை இங்கு நான் நன்கு சொல்ல போகிறேன். விஷயம் என்ன? அபரோக்ஷ அனுபூதி. அது என்ன? ஆத்ம ஞானம், பிரம்ம ஞானம், என்னை பற்றிய அறிவு. அது பலன் தரக்கூடிய, அனுபூதியாகக்கூடிய அறிவு. எனக்கு அது அனுபவமாக பலன் தரணும். அது அனுபவமாக தான் இருக்குது, அது பலன்கிற அனுபவத்தை கொடுக்கணும். அப்படிப்பட்ட விஷயத்தை நான் சொல்ல போகின்றேன். பலன் தரு ஞானம். இதற்கு இனியொரு பொருள் தெளிவான ஞானம்னு அர்த்தம். தெளிவாக சில பேருக்கு அறகுறையாக ஞானம் இருக்கும். இப்போ இந்த உதாரணம் 10வது சாஸ்திரத்தில் இந்த கயிறு, பாம்பு, பானு, மண், தங்க, நகை, இதை விட்டால் 10வது மனிதன் உதாரணம் அதே மாதிரி தான். 10வது மனிதன் உதாரணத்தில் என்ன? 10 பேர் ஆற்ற கடந்து போகிறாங்க. கடந்து போன பிறகு எண்ணி பார்க்குறான் வந்துட்டோமான்ட்டு. 9 பேர் தான் இருக்கான். அது பார்க்குறோம்ல, கேட்டிருக்கேன். அந்த உதாரணம் நிறையா கேட்டிருக்கேன். ஒருத்தனை காணான். அப்போ அவனுக்கு என்னன்னு சொல்ல, இன்னொருத்த வர்றான். வந்தவன் என்ன பண்ணுறான், பார்த்து என்னன்னு அதில் சோகமாக உட்காந்துருக்கான். ஒவ்வொருத்தனும் சோகமாக உட்காந்துருக்கான். இவர் என்ன பண்ணுறாரு, வந்தவர், என்னப்பா, இல்லை நாங்கள் 10 பேர் வந்தோம், 9 பேர் தான் இருக்கோம் அப்படிங்கிறாரு. எங்கே நீ எண்ணுப்பா அப்படிங்கிறாரு அவர். அது என்றா 1 2 3 4 9 எண்ணிடுறான். சரி, எல்லோரும் எண்ணி பார்த்தீங்களா? நாங்கள் எல்லாருமே எண்ணி பார்த்தோம். சரி, நீ என்னப்பா? அவன் என்றான். அவன் 9 பேர் என்றான். எல்லோரும் எண்ணி பார்த்துட்டீங்களா? சரி, எண்ணிட்டியா? இப்போ என்ன அப்படிங்கிறேன். 9. நீ எங்கே போயிட்ட? உன்னைய விட்டையே. அப்போ தான் அவனுக்கு புரியுது. ஏன்னா 10வது மனிதன் புரியலைன்னு சொன்னால் இப்போ என்ன அர்த்தம்? அங்கே ஒன்றுமே கிடையாது. 10வது புரிந்து கொண்டேன், ஆனால் அவனை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். என்ன செய்கிறது? 10வது மனிதன் புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் பார்க்கணும்னு நீ புரியலைன்னு அர்த்தம். இங்கே தெளிவாக புரிஞ்சுக்கிறது அபரோக்ஷ அனுபூதிங்கிறது. தெளிவாக புரிஞ்சுக்கிறது. சில நேரம் நம்மகிட்ட இருக்கிற பொருளே இருக்கும், தேடிக்கிட்டு இருப்போம். எனக்கே ஒரு அனுபவம் உண்டு, சொல்கிறேன். நான் இங்கே ஃபுல்லாக நிர்வாகம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ ரொம்ப பிஸியாக இருப்பேன். எப்போ பார்த்தாலும் பிஸியாக இருப்பேன். ஒரு நாள் எல்லாம் சாமி சீக்கிரம் கூப்பிட்றாரு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. ஃபோனை தேடுறேன், ஃபோனை காணோம். எங்கே வச்சேனே தெரியல. திருப்பி தேடிக்கிட்டே இருக்கேன். கடைசியாக ஒருத்தர் வந்தார். என்ன இன்னும் கேட்டுறீங்கன்னாரு.
ஃபோனை ஃபோனில் தானே பேசிக்கிட்டு இருக்கேன்னாரு. அந்த நேரம் ஏதோ ஃபோன் வந்துருச்சு. நீ எப்பயுமே எடுத்து பாக்கெட்டில் வைக்கிற பழக்கம், ரெகுலராக கிளம்பும்போது எடுத்து பாக்கெட்டில் வைக்கிற பழக்கம், இப்படி ஒரு பழக்கம் இருக்குது. அந்த நேரம் ஃபோன் வரும், பேசிக்கிட்டு இருக்கேன். இவர் வந்தவர் நிற்கிறாரு, தேடிக்கிட்டு என்ன அப்போ பேசிக்கிட்டே தேடிக்கிட்டு இருக்கேன். பாக்கெட்டில் வைக்கிறத எடுத்து வைக்கணும்ல. அதில் தான் அப்போ தான் புரியுது பாருங்கள் எவ்வளோ மைண்ட் வந்து அப்செட் ஆகிட்டு. நம்மகிட்ட இருக்க பொருளே தெரியாமல் நாம் தேடிக்கிட்டு இருக்கோம். அப்படித்தான் இப்பயும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய பேரானந்த பொருள் ஒன்று இருக்குது, நிறைவை தரக்கூடிய பொருள் இருக்குது, ஒரு பொக்கிஷம் இருக்குது, நம்மளுக்கு தெரியலை. அதை காட்டுறது தான் இது. அதைத்தான் இங்கே சொல்கிறார். இங்கே என்ன சொல்கிறாரு சொன்னால், அதை நான் அதுதான் விஷயங்கிறாரு, தெளிவாக சொல்லப் போகிறேன். புரோட்சியதே, அதாவது தெளிவான ஞானம். அபரோக்ஷ அனுபூதினா தெளிவான ஞானம்னு ஒரு அர்த்தம். அதை புரோட்சியதே, உனக்கு சொல்லப் போகிறேன். எப்படி சொல்ல? புரிந்து கொள்ளும் விதத்தில், சந்தேகம் ஏற்படாத விதத்தில், சந்தேகம் இல்லாமல் நான் உனக்கு சொல்லப் போகிறேன்கிறார். முதல்ல பிரதிஜை வந்தார், நான் என்ன சொல்ல போகிறேன். சங்கர பகவத்பாதர் என்ன சொல்கிறாருன்னா, அபரோக்ஷி அனுபூதி என்ற நூலை உங்களுக்கு சந்தேகம் இல்லாமல் சொல்லப் போகிறேன். ஆத்ம ஞானத்தை தரக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லப் போகின்றேன். பேரானந்தத்தை தரக்கூடிய விஷயத்தை சொல்லப் போகிறேன்கிறார். பலன் என்ன? மோட்ச சித்தையே. மோட்சம்னா என்ன? செத்த பிறகு அடையிறது இல்லை. நம்ம எல்லாரும் மோட்சத்தை அடைஞ்சிட்டாருன்னு சொல்லுவாங்க. இறந்தாச்சுன்னா அவர் மோட்சம் அடைஞ்சிட்டாருன்றுவாங்க. அவர் மோட்சம் அடையலை. அவர் என்ன பிறவி பிறக்க போகிறாரோ, புழுவாக பிறக்கிறாரோ பூண்டா பிறக்கிறாரோ தெரியாது. ஆனால் மோட்சத்தை அடைஞ்சிட்டாருன்னு சொல்லிடுவாங்க. அப்படி தானே சொல்கிறாங்க எல்லோரும். உலகத்தில் வாழும் பொழுதே நிறைவோடு ஆனந்தமாக முழு நிறைவோடு வாழ்ந்து அதுதான் மோட்சம். அதை உனக்கு அடைவதற்காக சொல்லப் போகிறேன். இது முக்கியமான பலன். இறந்த பிறகு யாருக்கு தெரியும்? இருக்கமா இல்லையானே தெரியாது. நம்மளுக்கு தேவை இங்கே சந்தோஷமாக இருக்கணும். அது பிறகு அதை பார்த்துக்குறோம். ரெண்டாவது அது ரெண்டாவது பலன். இந்த எண்ணெய் செக்கில் வந்து எண்ணெய் ஆட்டும் போது என்னதான் நம்ம முதல்ல வேணும், புண்ணாக்கு ரெண்டாவது வரட்டு பார்ப்போம். அது மாதிரி இறந்த பிறகு என்னமோ கிடைக்குது, ரெண்டாவது பார்ப்போம். அதை இப்போ சந்தோஷமாக நிறைவாக நம்மளால் இருக்க முடியுதான்னு பார்க்குறேன். அதை தரப்போகின்றேன் மோட்ச சித்தையே அப்படிங்கிறார். பிறகு அடுத்த வார்த்தை அதிகாரி. அதிகாரி யாருன்னா சாதன சதுஷ்டய சம்பன்னக சத்பிகி. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, சத்பிகி அப்படிங்கிற வார்த்தை சத்புருஷர்களால். இது யாருக்கு முடியும்னு சொல்கிறாருன்னா, சத்புருஷர்களுக்கு. இந்த அதிகாரித்துவத்தை இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஸ்லோகம் 3லேருந்து 9 வரைக்கும் சொல்கிறார். இதே இதை அதை நம்ம அங்கே போய் விரிவாக பார்க்கலாம். சத்பிகின்னு மட்டும் சொல்லிடுறார். சத்புருஷர்களால் இது புரிந்து கொள்ள முடியும், அறியப்படும் சொல்லிட்டார். இந்த சத்பிங்கிற வார்த்தைக்கு விளக்கம் தான் 3வது ஸ்லோகத்திலிருந்து 9வது ஸ்லோகத்து வரைக்கும் சாதன சதுஷ்டய சம்பத்தி வருது பற்றியில் அங்கே வரும். அதனால் அங்கே விளக்கம் பார்க்கலாம், இங்கே சுருக்கம் பார்த்துக்குருவோம். அதிகாரித்துவம். இந்த அதிகாரித்துவம் பொதுவாக எப்படி வரும்னு சொல்லுவாங்கன்னு சொன்னால், அதாவது உள்ளத்தையுமே நம்ம பார்த்தோம். இன்னொன்று இருக்குது, அதாவது ஒரு பணிவிட செய்கிறதுனாலே ஒரு குரு சேவையின் மூலமாகவும் இந்த அதிகாரித்துவம்ல வரும்னு சொல்லுவாங்க. பஞ்சதேசியில் அத்தியாயம் 1-2 சொல்கிறார், அதிகாரித்துவம் குரு சேவையினால் வருங்கிறார். அங்கேலாம் குரு சேவையினால் இந்த அதிகாரித்துவம் வரும். கீதையில் சொல்கிறார் 34வது ஸ்லோகம் 4வது அத்தியாயத்தில், பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் இந்த ஞானத்தை பெறுவாயாக. இதெல்லாம் அதிகாரித்துவம். இங்கே சத்பிகிங்கிற வார்த்தையை சொல்லிட்டார். பிறகு சம்பந்தம் என்ன அப்படின்னா, மோட்சம் என்ற பலனை அடைவதற்கு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, பிரயத்னேன முகுர்முகு வீக்ஷணீயா, முழு முயற்சியுடன் மீண்டும் மீண்டும் விசாரிக்கப்பட வேண்டும். இதில் பாருங்கள் 2 வார்த்தை இருக்குது, முழு முயற்சி, மீண்டும் மீண்டும். இந்த விசாரணைங்கிறது வேணும். விசாரணை எல்லாம் பண்ணுவோம், இல்லையெல்லாம் இல்லை. வகுப்புக்கு, அதாவது வேதாந்த வகுப்புங்கிறது எப்படின்னா, தொடர்ச்சியாக நாம் வந்து கேட்கணும். ஏதாவது ஒரு ரூபத்தில் கேட்டால் புரியும். சில பேர் வருவாங்க, சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, முயற்சி பண்ணுவாங்க, முழு முயற்சி பண்ணுறதெல்லாம் கிடையாது. நான் 15 வருஷமாக கீதை கிளாஸ் கேட்குறேன். எப்போன்னா மாதம் ஒரு நாள் கேட்பேன். அதுக்கு பிறகு அந்த புஸ்தகத்தை தேடி அடுத்த கிளாஸ்க்கு எடுத்துகிட்டு போவேன். இது முழு முயற்சியா? இது முழு முயற்சி இல்லை.
இதெல்லாம் ஒரு அரகர முயற்சி தான். எப்பயுமே முழு முயற்சி இருக்கணும், அந்த முயற்சி சரியாக இருக்கணும். சரியாக இல்லைன்னு வச்சுக்கலாம், சில நேரம் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துக்குள்ளே வரோம்னு சொல்லிட்டு மந்திரவாதிகிட்ட போயிடுவார், மந்திரவாதி குருகிட்ட போயிடுவாங்க. அந்த சித்து வேலை அதில் மயங்கி ஆன்மீகம்னாலே சித்து வேலை பண்ணுறது, எதிர்காலத்தை சொல்கிறது, அப்படி ஆசீர்வாதம்னு நோய் குணமாகிறது, இப்படிங்கிற அவ்வாவுக்குள்ளே சரியில்லாத பாதையில் போய் கொண்டு போய் விட்டுருது. சரியான குருகிட்ட சரியான முயற்சி பண்ணணும். முழு முயற்சிங்கிறது அது தெளிவான முயற்சி. சென்னையில் ஒருத்தர் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸில் இந்த டிஜிட்டல்லாம் வராது, தாம்பரம் டு பாரிஸ் அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருப்பான், நம்பர் 18 அப்படின்னு போட்டிருப்பான். ஒருத்தர் பீச்சுக்கு போகணும், பாரிஸுக்கு போகணும், எந்த பஸ்ஸில் ஏறணும்னு கேட்குறாரு. 18ஆம் நம்பர் பஸ்ஸில் ஏறி போயின்னுட்டார். 18ஆம் நம்பர் பஸ் ஏறிட்டார். பஸ்ஸில் டிக்கெட் கேட்குறேன், தாம்பரம் போகிற பஸ் ஏங்கிறாங்க. இந்த சைடு நிற்கிறதுக்கு அந்த சைடு ஏறிட்டார். அவர் ஏறினது கரெக்டு தான், தாம்பரம் டு பீச்சு பஸ்ஸு நம்பர்லாம் கரெக்டு தான். ஆனால் ஏறினது இந்த சைடுக்குள்ள ஆப்போசிட் சைடு போயிட்டார். அது சரியான முயற்சி இல்லையே. கேட்டது சரி, எல்லாம் சரி, தப்பாக போயிடுது. ட்ரெயினில் சில பேர் அப்படியே மாறி ஏறி போகிறது உண்டு. தாம்பரம் டு பீச் ட்ரெயின் ஒன்று போவாங்க, எலக்ட்ரிக் ட்ரெயின். நிறையா பேர் தெரியாமல் இந்த இங்கிட்டு போகிற ட்ரெயினில் ஏறிடுவாங்க. இப்போ தான் போர்டு கிளியராக போட்டு வர, அதில் முன்னாடி டிஜிட்டலில் ஒரு இது மட்டும் போட்டிருக்கு, முன்னாடி 2 சேர்த்து போட்டிருக்கு. பஸ்ஸில் அந்த காலத்தில் பாருங்கள், தேனி டு மதுரைன்னு தான் போட்டிருக்கோம். எல்லா ஒரே இப்போ அப்படி இல்லை, மதுரைன்னு மட்டும் போட்டு வரும், அங்கே தேனின்னு மட்டும் போட்டு வரும். அப்படி வரும் குழப்பமெல்லாம் வந்திருக்கு. அந்த முயற்சி சரியாக செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லை, குரு மூலமாக செய்யணும். இல்லாட்டி முதல்ல நம்ம குரு மூலமாக படிச்சுட்டு பிறகு தனியாக போய் வீட்டில் படிக்கலாம், ஆராய்ச்சி பண்ணலாம். முதல்ல ஒரு குரு மூலமாக படிக்க வேண்டும். பிரயத்தனை என முழு முயற்சி, சரியான முயற்சி. வீட்சணீயன்னா விசாரித்தல் அப்படிங்கிறது, குருமுகமாக விசாரிக்கணும். அதாவது எப்பயுமே எப்படி சொன்னீங்கன்னா, கவனம் எல்லாமே அந்த விஷயத்தில் முதல்ல இருக்கு. மற்ற எல்லா விஷயமும் இருக்கும், அது அப்பப்போ இருக்கணும். இந்த பரமாத்மா சாமிக்கு உதாரணம் சொல்வார். கார் ஓட்டுறோம் பார்த்தீங்களா, டிரைவிங்கில் கார் ஓட்டுறதுல எப்படின்னீங்கன்னா, நம்ம சைடு கண்ணாடி ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா, சைடு கண்ணாடியை அப்பப்போ பார்ப்போம். எதுக்கு பார்க்குறோம், பின்னாடி ஏதாவது வண்டி வருதான்னு பார்ப்போம். பிறகு தூரத்தையும் பார்ப்போம், அங்கிட்ட ஏதாவது லாரி ஒரு தூரத்தில் என்ன வருதுன்னு பார்ப்போம். அதையும் இதையும் அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனால் கவனம் போகிற முழுசாக எங்கே இருக்கும், ஃப்ரண்ட்டாக தான் இருக்கும். நான் முன்னாடி இருக்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டு இங்கே கோட்டை விட்டுருவேன். ரொம்ப முன்னாடி இருக்கிறத பார்த்தா, பின்னாடி வர்றதை பார்த்தாலும் இதில் கோட்டை விட்டுருவேன். அது அப்பப்போ இருக்கணும், இதை கரெக்டாக பார்க்கணும். இதுதான் சரியான முயற்சி அந்த டிரைவிங் பண்ணுறது. அது மாதிரி இதில் அதிக கவனம் இருக்கணும். ஒருத்தர் இதில் போகணும்னு சொன்னால் மைண்டு அப்படியே அதில் மூழ்கணும். அதுக்காக வெளி விவகாரத்தை விட சொல்லலை, அதுவும் இருக்கணும். எது விஷயம் பார்த்தாலும் இந்த புத்தியோடு அதை பார்த்து இந்த சம்பந்தத்தோடு இருந்தோம்னு சொன்னால் அது முழு முயற்சியாக இருக்கும். ஏன்னா அப்படி இல்லைன்னு சொன்னால் இது வரவே வராது. மீண்டும் மீண்டும் ஒரு தடவை படிச்சுட்டு விட்டோம்னா திருப்பி மறந்து போயிடும். சாதாரண விஷயமே மறந்து போகுது, ஸ்கூலில் படிக்கிற படிப்பே மறந்து போகுது. இது சாதாரண விஷயமா, எவ்வளோ பெரிய விஷயம் இது. அப்போ இது எவ்வளவு திருப்பி திருப்பி படிக்கணும், படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் வரும். சில பேருக்கு புரிஞ்சு போச்சு, இனி எனக்கு தேவையில்லைன்னு நினைப்பாங்க. ஆனால் நிற்காது. நிஷ்டைக்காவது வரணும், ஞான நிஷ்டைக்காவது வரணும். ஞான நிஷ்டைக்காவது இதை மீண்டும் மீண்டும் புரிஞ்சாலும் கூட கேட்டுக்கிட்டே இருக்கணும். நாம் ஏதோ வேறு எந்த விவகாரம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு தேவையில்லை. கொஞ்சம் கேட்டால் கூட போதும், அதவே சிந்திச்சு கொண்டு வந்துடும். நம்ம அத்தனை உலக விவகாரத்தில் இருக்கமே. அப்படி இருக்கும்போது இது மனசில் முகுங்கிறார். மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக ஒரு குழந்தை இருக்குது, குழந்தை நடக்கும்போது கீழே விழுந்துருது. ஐயோ விழுந்துட்டேன் இருந்தா திருப்பி என்னைக்கா பழகுமா? 100 தடவை விழுகும், 1000. பிறகு என்ன பண்ண பிடிக்க முடியாது, நம்ம அதை பிடிக்கவே முடியாது. அது ஓடுறது நம்மளால் ஓட முடியாது. ஆனால் எந்திரிக்காமல் இருந்தால், முயற்சி பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகும்? தொடர்ச்சியாக இருக்கணும், மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணணும். அது சரியான முயற்சியாகவும் இருக்க வேண்டும். 20 வருஷமாக வாக்கிங் போகிறேன், எனக்கு சுகர் குறையிலேன்னார் ஒருத்தர். எப்படிப்பா போகிற? மாதத்துக்கு ஒரு நாள் வாக்கிங் போகிறேன், எங்கிட்டு குறையும்? அது சரியான முயற்சி இல்லையே. எதுவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் சரியான முறையில் முயற்சி பண்ண வேண்டும். அது மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையினுடைய லட்சியமே என்னன்னு சொன்னீங்கன்னா, உலகத்தில் எல்லா விவகாரத்துலேயும் நம்ம குடும்ப வாழ்க்கையில் இருக்கவங்களும் சரி, சன்னியாசியாக விவகாரம் நிறையா இருக்கும். இப்போ மற்ற இல்லறத்தாரர்களை விட சாமியாருக்கு தான் பொறுப்பு ரொம்ப வந்துருச்சு. இப்போ ஏன்னு சொன்னால்,
அங்கே 4 பேரை சமாளிக்கணும், இங்கே 40 பேரை சமாளிக்கணும். இருக்கா இல்லையா? உண்மையாக இருக்கா இல்லையா? ஆசிரமம்னு அவ்வளோ பெரிய சிரமம் இருக்கும். வேணும் சாமி சன்னியாசியில் கிண்டல் பண்ணுவார். ஆசிரமம் ஆரம்பிக்க என்ன சொல்வாராம், ஒரு சாமியாக இருக்குது, அட்டமத்து சனி, 7.5 நாடு, சனி திசையில் சனி புத்தி, பிறகு ராகு கேது பார்வையில் இருந்து ஆசிரமம் ஆரம்பிச்சிருவாராம். ஏன்னா அவ்வளோ விவகாரம் ஆசிரமத்தில் வருங்கிறார். அப்போ இதெல்லாம் இருக்கிற பொழுது புத்தியை கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த விவகாரம் எல்லாருக்கும் இருக்குது. வாசல்தோறும் வேதனை இருக்கும்ன்றார். வேதனை இல்லாத ஒரு ஆள் கிடையாது. அந்த வேதனைக்கு இடையில் பல பிரச்சனைகளுக்கு இடையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனை வரும். ஒருத்தருக்கு பணத்தில் பிரச்சனை, ஒருத்தருக்கு வீட்டில் பிரச்சனை, ஒருத்தருக்கு குழந்தையில பிரச்சனை, மனைவி, ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு ப்ராப்ளம் உள்ளுக்குள்ளே இருக்குது. வெளியே தெரியாது நிறைய பேருக்கு, சில பேருக்கு வெளியே தெரியும், அவ்வளோதான் வித்தியாசம். அந்த பிரச்சனைகளுக்கு இடையில் இந்த விஷயத்தை உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். அது நூலில் மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தால் பிரச்சனை வராமல் நிப்பாட்ட அவங்களால முடியவே முடியாது. இந்த ப்ராப்ளம் இஸ் யூனிவர்சல் ப்ராப்ளம்ங்கிறாங்க. வாடி நின்றால் ஓடுவதில்லைன்னார், இந்த பாட்டில் கூட வரும். வாடி நின்னா ஓடாது. அப்போ எதுன்னா இங்கே எல்லாத்துக்கும் மூல காரணம் என்னென்னா மரணம்ங்கிற ஒன்று தான். நாம் எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணுறோம், தெரிஞ்ச ஒன்றுக்கு முயற்சி பண்ணுறதே இல்லை மனுஷன். எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணுறோம், தெரிஞ்ச ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம்? இப்போ நம்ம 10 வருஷம் இருப்போமான்னு தெரியுமா? தெரியாது. நாம் வயசான காலத்தில் கஷ்டப்படாமல் வாழணுங்கிறத டெபாசிட் பண்ணி வச்சிடுறோம். வச்சுக்கிறோமா இல்லையா? குழந்தைங்களுக்கு இது வேணும், அந்த குழந்தைக்கு வேணும், இந்த குழந்தைக்கு வேணும், எல்லா முயற்சியும் பண்ணுறோம். ஆனால் அது வரைக்கும் நாம் இருப்போமான்னு உறுதி கிடையாது, யாருக்கு அவங்க ஊருக்கும் உறுதி கிடையாது. அந்த முயற்சி எல்லாம் சரியாக கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். தெரிஞ்ச ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம்? மரணம். அது எப்போ வரணும்னு தெரியாது. இந்த மரணத்தை பற்றி என்னான்னு கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆள் முயற்சி பண்ணுறதா? நசிக்காத முயற்சி பண்ணான். அதனால் யமதர்மராஜா அவனுக்கு உபதேசம் பண்ணிட்டார். அந்த சிந்தனை இறைஞ்சின்னு சொன்ன அதுக்கு நான்கிற தெரிஞ்சுக்கிறது என்ன? நம்மளுடைய மரணத்தை அறிந்து கொள்ளுகின்றோம், நான் மரணமற்றவன் என்று புரிந்து கொள்ளுகின்றோம். அதுக்குத்தான் இந்த பாடமெல்லாம் படிக்கிறது. படித்தோம் சொன்னால் என்ன ஆகும் சொன்னால், இதெல்லாம் முறையாக எல்லா விவகாரத்துக்கு இடையில் இந்த விவகாரத்தை இந்த சிந்தனையோடு மீண்டும் மீண்டும் சரியான முறையில், சரியான குருவிடம், சரியான பாதையில் அதை எப்படியெல்லாம் பண்ணணும் முயற்சி பண்ணிட்டோம்னு சொன்னால் போய்கிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் ஒன்றும் சில பேர் சொல்லுவாங்க, நேரம் இல்லை நேரம் இல்லை. பொய். நேரம் இல்லை நான் அடித்து சொல்லுவேன். நான் இந்த வாழ்க்கையிலேருந்து வந்தேன், கிரகஸ்த வாழ்க்கை வந்தான். நேரம் இல்லைன்னு சொல்கிறதும் சுத்த பொய். டிவி பார்க்குற நேரம் இருக்குது, ஊர் சுத்த நேரம் இருக்குது, அரட்டை அடிக்க நேரம் இருக்குது. டெய்லி அரை மணி நேரம் ஒதுக்கிடுங்க. 24 மணி நேரத்தில் அரை மணி நேரம் ஒதுக்க முடியாதா? இல்லாட்டி 1 மணி நேரம் ஒதுக்க முடியாதா? பண்ணுறதில்ல, ஆர்வம் இல்லை. அப்படி முழு அந்த ஆர்வத்தோட அந்த முயற்சி சரியானதோட பண்ணணும்னு சொன்னால் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்னென்னு சொன்னீங்கன்னா, அதாவது மோட்சம் என்ற பலனை அடைவதற்காக அபரோக்ஷ அனுபூதி என்ற இந்த விஷயம், இந்த நூலை நான் தெளிவாக சொல்லப் போகிறேன்னு சொல்கிறார். இது யாரால் அறிய முடியும்னா சத்பிகையால் அறிய முடியும். அதை பற்றி விளக்கம் பின்னாடி சொல்கிறார். பிறகு இது முழு முயற்சியுடன் மீண்டும் மீண்டும் விசாரிக்கப்பட வேண்டும். இதுதான் இதுக்கு செய்ய வேண்டிய சம்பந்தம் சொல்கிறார். ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். மோக்ஷ சித்தையே அபரோக்ஷ அனுபூதி புரோட்சியதே மோக்ஷ சித்தையேன்னு இருக்கு. மோக்ஷ சித்தையே கடைசி வார்த்தை. மோக்ஷம் என்ற பலனை அடைவதற்காக இது பலன். அபரோக்ஷ அனுபூதி வை, அபரோக்ஷ அனுபூதி என்ற இந்த விஷயமானது அல்லது இந்த நூலானது புரோட்சியதே நன்கு சொல்லப்படுகிறது. சங்கரராகிய என்னால் நன்கு சொல்லப்பட இருக்கின்றது. நான் இனிமேல் அதை தெளிவாக சொல்ல போகிறேன். பிறகு அடுத்தது சத்பிகி ஏவ, சத் புருஷர்களால் தான், தகுதியுடைய சாதகர்களால் தான், பிரயத்னேன முழு முயற்சியுடன், முகுகு மீண்டும் மீண்டும், வீக்ஷணீயா அந்த முகுர்முகம் கடைசியில் இருக்கு, வீக்ஷணீயா முன்னாடி, வீக்ஷணீயன விசாரிக்கப்பட வேண்டும். இந்த ஞானத்தை அடைவதற்கு ஒரே ஒரு சாதனை, குரு சாஸ்திரத்தின் மூலமாக விசாரம் தான் பண்ணணும். வேறு சாதனையே கிடையாது. நீங்கள் உட்கார்ந்து தியானம் பண்ணால் சாதனை பண்ணால் மன சுத்தியாகும், ஞானத்தை பெறுவதற்கு தகுதி கிடைக்கும்.
அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருக்கலாம், அர்ஜுனன்ட்ட நீ உட்காந்து நல்லா தியானம் பண்ண உனக்கு ஞானம் வந்துருன்னு சொல்லியிருக்கலாம். அவர் அப்படி சொல்லலை. அதே மாதிரி எந்த குரு எந்த டெக்ஸ்ட் எடுத்தாலும் குரு சொல்வார், சிஷ்யன் கேட்பான். அப்படித்தான் இருக்கு. தியானமெல்லாம் வேணும், தியானம் கட்டாயம் வேணும், தபஸ் வேணும், எல்லாம் வேணும். அப்படி இருந்ததுன்னா ஒரு குரு சொல்கிற ஒரு சில வார்த்தைகளே நம்மளுக்கு அந்த ஞானத்தை கொடுத்துரும். அது கூடாதுன்னு சொல்கிறல, அதெல்லாம் வாழ்க்கைக்கு அது ஓரளவுக்கு மேக்சிமம் அமைதி ஆனந்தத்தை கொடுத்துரும். ஆனால் 100% எங்கே வரும், அந்த தகுதியோடு இங்கே வந்தால் 100% ஞானம் கிடச்சி முழுமையான பலன் கிடைக்கும். மோக்ஷ சித்தி, விதேக முக்தி, ஜீவன் முக்தி, இந்த 2 மோட்சமும் நம்மளுக்கு கட்டாயம் கிடைக்கும். சத்பிகியாக இருந்தால், அதிகாரியாக இருந்தால். இந்த அபரோக்ஷ அனுபூதி என்ற நூலை நன்கு மீண்டும் மீண்டும் தகுதியுடன் முழு முயற்சியுடன் விசாரம் செய்தால் கிடைக்கும் சொல்லி பிரதிஜை பண்ணிட்டார். இனி அடுத்த ஸ்லோகத்தில் இந்த அதிகாரி சொன்னார்ல, சத்பிகிங்கிற வார்த்தைக்கு 3லேருந்து 9 வரைக்கும் விளக்க சொல்கிறார். ரொம்ப அருமையாக கொண்டு போகிறார். இவர் ஒரு வித்தியாசமான ஆங்கிளில் சொல்வார். சும்மா சாதன சம்சம் அப்படி சொல்லிட்டு போகல. அது எப்படி அந்த தகுதி கிடைக்கும், ஒரு அதிகாரின்னா என்ன, அந்த தகுதியை எப்படி பெற்றுக்கொள்வது, அவனுக்கு எப்படி கிடைக்கும், அந்த அதிகாரித்துவம் எப்படி கிடைக்குங்கிறதையும் சொல்கிறார். ஒருத்தர் வந்து அந்த தகுதி என்னன்னு மட்டும் சொல்லலை, அந்த தகுதியை பெறுவதற்கான சாதனைங்கிறத சொல்கிறார் இங்கே. அதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஆதி குருநாத சுவாமிக்கு ஜெய்.